திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. அரசியல் வாய்ப்புக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கும் பெரும்பாலானோருக்கு மத்தியில் சரோஜா தேவியின் நேர்மையும் உறுதிப்பிடிப்பும் பலரையும் வியப்புக்குள்ளாக்கி வருகிறது. அதேபோல மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் 70களிலேயே கட்சியில் சேரும்படி அழைப்பு மேல் அழைப்பு விடுத்தது. இங்கே எம்ஜிஆருக்கும் கை கொடுக்கவில்லை, கை சின்னம் கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கும் கை கொடுக்கவில்லை சரோஜா தேவி. சரோஜா தேவியின் கணவர் இறந்த அதே நாளில்தான் இரவு 8 மணிக்கு சென்னையில் நடிகை வைஜெயந்தி மாலாவின் கணவரும் இறந்துவிட்டார். அவர் டாக்டர் பாலி. 60 வயதில் பாலி மரணமடைந்தார். மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. அதற்கான ஆபரேஷன் நடந்தும் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஒரே நாளில் 2 நடிகைகளின் கணவர்களும் இறந்தது அவரவர் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தன. சரோஜா தேவி கணவர் ஸ்ரீஹர்ஷா மாரடைப்பால் காலமானார். அவரது உடல் கொடி கனகஹள்ளி என்ற இடத்தில் உள்ள சரோஜா தேவிக்கு சொந்தமான தோட்டத்திலே மறுநாளே அடக்கம் செய்யப்பட்டது. சரோஜா தேவிக்கு உலக நாடுகளில் வாழும் பல்வேறு மக்கள் அனுதாப செய்திகளை அனுப்பிய வண்ணம் இருந்தனர். அதில் பலரும் சிறு வயதிலேயே கணவரை இழந்துவிட்டீர்கள், மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் கண்ணீர் வடித்து எழுதியிருந்தார்களாம். இன்னொரு பக்கம் சில தொழிலதிபர்களும் பெரிய பெரிய பணக்காரர்களும் சரோஜா தேவியை மறுமணம் செய்து கொள்ள முன்வந்தார்களாம். கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து இருக்கிறது, எஸ்டேட் இருக்கிறது, உங்களிடம் எனக்கு இனியும் பணம் தேவையில்லை, ஆனால் தனிமை மிக கொடுமையானது, என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூட கரிசனமும் அன்பையும் காட்டி கடிதங்களை எழுதினார்களாம். எனினும் தன் கணவர் மீதான அன்பை அபரிமிதமாக வைத்திருந்த சரோஜா தேவி இன்னொரு மனம் குறித்து சிந்திக்கவே இல்லை. கணவர் மீதான அன்பை போலவே தன்னுடைய தந்தை மீதும் மிகுந்த பாசத்தை வைத்திருந்தார் சரோஜா தேவி. அரசியலுக்கு வர முடியாமல் போக இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. கணவர் இழந்த மேலா துயரத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும், இல்லாவிட்டால் இதையே நினைத்து கொண்டே இருந்தால் மனதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடும், இதனால் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னாராம். சரோஜா தேவிக்கு எம்பி பதவி தருமாறு ராஜீவ்காந்தியிடம் சிபாரிசு செய்கிறேன் என்றெல்லாம் சொன்னாராம். சரோஜா தேவியை டெல்லிக்கு அழைத்த ராஜீவ்காந்தியும் மைசூரில் மண்டியா என்ற பகுதியில் போட்டியிட சொன்னாராம். எனினும் அதையும் மறுத்துள்ளார். ஒருமுறை சேனல் ஒன்றுக்கு சரோஜா தேவி பேட்டி தந்திருந்தார். அந்த பேட்டியில் அரசியலில் தான் ஏன் பங்கேற்கவில்லை என்பது குறித்தும் விளக்கமாக கூறியிருந்தார். நேர்மையாக வாழ்வதற்கு தான் என் அப்பா சொல்லி தந்திருக்கிறார், அதன்படியே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன். அரசியலில் நேர்மையை கடைபிடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. அரசியல் ஒரு தரப்பினருக்கு நல்லவராக இருக்கும், இன்னொரு தரப்பினருக்கு கெட்டவராக இருக்கும். ஆனால் நான் ஒரு பொதுவான ஆள், எனக்கு அரசியல் வேண்டாம், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று நாகரீகமாகவும் மென்மையாகவும் சொல்லி மறுத்துள்ளார். ஆனாலும் ராஜீவ்காந்தி அப்படியானால் நீங்கள் வேறு எந்த கட்சிக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடாது, எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் என்று கேட்டாராம். அதற்கு சரோஜா தேவியும் சத்தியம் செய்து தந்துள்ளார். இப்போது வரை அந்த சத்தியத்தை சரோஜா தேவி மீறாமலும் உள்ளார். ஏதேனும் விசேஷம் விழா என்றால் சரோஜா தேவியின் வீடுகளில் நடிகர்கள் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் நடிகர் வேல், எம்.ஆர். ராதாவும் கலந்து கொள்வாராம். சரோஜா தேவி வீட்டிற்குள் நுழையும் போதே அம்மா சரோஜா என்று அன்பாக கூப்பிடுவாராம். உடனே அவரிடம் ஓடி சென்று காலில் விழுந்து ஆசி வாங்குவாராம் சரோஜா தேவி. சரோஜா தேவியின் அம்மாவிடம், உன் பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க, உடம்பு நிறையா துணி போட்டு வர்ற நடிகை யாருன்னா அது நம்ம சரோஜா தான், என்ன அழகு, ரொம்ப சந்தோஷம் என்று மனதார வாழ்த்துவாராம். யாரிடம் சரோஜா தேவி பற்றி பேசினாலும் சரோ நல்ல பொண்ணு என்று சொல்வாராம் எம்.ஆர். ராதா. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.